all, welcome to Kutti Stories by Ista. Today we got a student who got placed at OFSS. Can we have your intro, please? Hi guys, I am Sridharni, currently pursuing BTech Information Technology, a final year student. I got placed at Oracle Financial Services Software. Which subject were most heavily tested in Oracle interviews? Actually, they conducted 3 rounds of interview for me. In first round, they tested the courseworks which I mentioned in the resume. In the second round, they tested system design skills, and in third round, they tested puzzle solving skills. Actually, they covered all the skills that are required for an IT student. தார்னி உங்களோட பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் எப்போ ரிகரஸாக ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி ஃபோர்த்து செமஸ்டர் லீவ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது இன்டர்ன்ஷிப்னால அவ்வளோ ரிகரஸாலாம் ப்ரிப்பேர் பண்ணலை. சிக்ஸ்த்து செமஸ்டர் ஹாலிடேஸ்லேருந்து தான் பிளேஸ்மெண்ட்ஸ் மேலே பயம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு. Sri, how did you handle the silence while thinking through a difficult question? Instead of thinking silently, I always used to think out loud. இன்டர்வியூலே உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ஏன்? எனக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே எனக்கு கேட்டது வந்து சிஸ்டம் டிசைன் கொஸ்டின் தான். சிஸ்டம் டிசைன் வந்து கோர்ஸ் ஒர்க்கில் இல்லாத சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதை நான் வந்து தனியாக லேர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு. லேர்ன் பண்ணதை நான் ரொம்ப பேசிக்காக தான் லேர்ன் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இந்த கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். சிஸ்டம் டிசைனில் கொஷின்ஸ்லாம் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டாங்க? சிஸ்டம் டிசைன் ஆக்சுவலி வந்து ஃபைனல் லேயர் வந்து மைக்ரோ சர்வீசஸ் லேயர். எனக்கு வந்து பேக் அண்ட் லேயர் வரைக்கும் தான், அதுக்கு முன்னாடி இருக்க லேயர் வரைக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து என்கிட்ட எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து மைக்ரோ சர்வீசஸ் லேயரும் எனக்கு வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து பேக் அண்ட் லேயர் வரைக்கும் தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நான் ட்ரை பண்ணேன், அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணேன். பட் என்னால் பண்ண முடியல. ஜூனியர்ஸ்க்கு சிஸ்டம் டிசைன் அவங்க படிக்கணும்னு நினச்சாங்கன்னா எந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? நீங்கள் என்ன எந்த ரிசோர்ஸில் ஃபாலோ பண்ணீங்க? நாங்கள் படிக்கிறப்ப எங்கள் கோர்ஸ் ஒர்க்கில் வந்து சிஸ்டம் டிசைன்லாம் இல்லை. இப்போ இருக்கிற சிலபஸில் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா அதுவே தட்ஸ் எனஃப். இல்லை அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, இல்லைனா வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். அதில் இருக்கிறத வந்து பார்த்தாலே இட்ஸ் எனஃப். ஹவு டிட் யூ மேனேஜ் த நர்வஸ்னஸ் டியூரிங் த இன்டர்வியூ? இன்டர்வியூ நடக்கிறப்போ அவ்வளோலாம் நர்வஸாக இல்லை. ஆனால் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அடுத்த ரவுண்டுக்கான ரிசல்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் சொல்லுவாங்க. அப்போ அந்த 5 மினிட்ஸ் தான் ரொம்ப லைக் என்ன ரிசல்ட் வரும் அடுத்து அப்படிங்கிறது வெயிட் பண்ணது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆரக்கிளில் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிற ஜூனியர்ஸ்க்கு உங்கள் அட்வைஸ் என்ன? ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ரெஸ்யூம் வந்து பக்காவாக பில்ட் பண்ணி வச்சுக்கணும். லைக் நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு, அண்ட் தென் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு, கோர்ஸ் ஒர்க்ஸ் நிறையா லேர்ன் பண்ணிவிட்டு, இன்கேஸ் முடிஞ்சால் சர்டிஃபிகேட்ஸ் நிறையா லேர்ன் பண்ணி அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து டிஎஸ்ஏ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் நாட் அ பேசிக் கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டம் டிசைன் வந்து மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆரக்கல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த ரோல். என்னோட ரோல் வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர்னால அதில் வந்து சிஸ்டம் டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவங்க. ஸோ அப்படி நீங்கள் OFSSல பிளேஸ் ஆகணும்னு நினச்சா சிஸ்டம் டிசைன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பசில்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக இருக்கிற பசில்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. இன்டர்வியூவில் ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியலனா அது வந்து எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க? ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வந்து ஜூனியருக்கு கொடுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொஷின் கேட்டோன்னே ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து அதை திங்க் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி எங்கேயாவது நம்ம கேட்ட கொஷின்ஸா, இல்லை ரொம்ப நியூவாக இருந்துச்சுன்னா இன்டர்வியூட்டே டேரெக்டாக சொல்லிடலாம். இதர் இதில் வந்து எனக்கு நாலேஜ் இல்லை, இல்லை நான் வந்து இதை ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா. இல்லை ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயோ இதை நம்ம கேட்டிருக்க மாதிரி அப்படின்னா டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் திங்க். அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்னொரு கொஷின்ஸ்லாம் பார்த்தோன்னா பசில்ஸ்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து யோசிச்சோம்னா வி வில் கெட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இப்போ அதில் ஆல்ரெடி கேட்காத பசில்ஸ் அப்படின்னு வந்து அதனால வந்து எனக்கு ஆன்சர் தெரிலன்னு சொல்ல தேவையில்ல. ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர். அந்த ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து சொல்லலாம். உங்களுக்கு இன்டர்வியூவில் அந்த மாதிரி தெரியாத கொஷின்ஸ் எதுவும் கேட்டு நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்சுவலி யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு தேர்ட் ரவுண்டில் கேட்ட எல்லா பசில்ஸுமே வந்து எனக்கு தெரியாத பசில்ஸ் தான். அங்கே உட்காந்து நான் திங்க் பண்ணி ஆன்சர் சொன்னதான். அப்பப்போ வந்து நான் இன்டர்வியூட்ட இந்த லைக் நான் போகிற வே வந்து கரெக்டாக அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து மூவ் பண்ணேன். கிரேட் கிரேட். நீங்கள் கோடிங்க்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்க? இன்டர்வியூவில் அதோட இம்பேக்ட் என்ன? நான் வந்து C++ல தான் போட்டேன். ஏன்னா அது வந்து நாங்கள் தேர்ட் செமஸ்டரில் அந்த லாங்குவேஜ் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதிலே ஸ்டிக் ஆன் ஆகி அதிலே வந்து பிஎஸ்ஏ போட ஆரம்பிச்சிட்டேன். ஆரக்கல் வந்து எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸும் ஸ்டேட் பண்ணல. லைக் இந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் எதுவும் ஸ்டேட் பண்ணல. எனக்கு C++னால ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது அவ்வளோ.
தார்னி, ஆரக்கிள் இன்டர்வியூல அவங்க உங்களோட எந்த ஸ்கில்ல பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்க? எனக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்ட்ல வந்து நாங்க ஒவ்வொரு டைம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்டின்னா, என்னோட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் போட்டிருந்தேன். அதுல வந்து நான் வந்து இன்ஸ்டால வந்து வெப் டெவலப்மென்ட் ஹெட்டா இருக்கறனால, அதுல நாங்க பண்ண சைட்ஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சனால, அதுல எனக்கு இம்ப்ரெஸ் ஆன மாரி ஃபீலா இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட்ல சிஸ்டம் டிசைன் வந்து நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டேன். சிஸ்டம் டிசைன் வந்து எனக்கு பேக் அண்ட் லேயர் வரைக்கும் மட்டும் தான் தெரியும். பட் ஐ ட்ரைடு டூ கிவ் லைக் நெக்ஸ்ட் லேயரோட சொல்யூஷன்ஸும் நான் குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ, அதுல அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க. அண்ட் தென் வந்து இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து செகண்ட் ரவுண்ட்ல என்னோட செல்ஃப் இன்ட்ரோ வந்து லைக் ஒரு ஒரு இடத்துல கூட நிக்காம லைக் கரெக்ட்டா வந்து சொன்னேன். அதுல அவங்க இம்ப்ரெஸ் ஆனது ஃபீல் ஆனுச்சு. தேர்ட் ரவுண்ட்ல வந்து எனக்கு எல்லாமே தெரியாத பசில் தான். ஒரு பசிலுக்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் கேட்டேன். மத்த பசில்ஸ் எல்லாமே நானே சால்வ் பண்ணிட்டேன். ஸோ, அந்த இடத்துல நான் இம்ப்ரெஸ் பண்ண மாரி இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட்ஸ் டைம்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு காமனான திங். அத எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம்? ஓகே. ஆக்சுவலி நாங்க வந்து செகண்ட் இயர் படிக்கிறப்போ, ஒரு சீனியர் கூட சும்மா மெஸ்ல உட்காந்து பேசினோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, "இப்ப நீங்க ஃபேஸ் பண்றதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்ல. நாங்க வந்து அப்பவே சப்ஜெக்ட்ஸ்லாம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம்." அப்போ அவங்க சொன்னாங்க, "நீங்க 4த் இயர் வரப்ப ஒன்ஸ் பிளேஸ்மெண்ட் உட்கார்றப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் ஆகும். அத நீங்க ஹேண்டில் பண்றது தான் பெரிய விஷயம்." அப்ப எங்களுக்கு ஆக்சுவலி அது தெரியல. ஆனா 4த் இயர்ல ஒன்ஸ் வந்து கம்பெனிஸ் வர ஸ்டார்ட் ஆகுறப்ப, லைக் நம்ம சுத்தி இருக்கவங்கலாம் பிளேஸ் ஆகுறப்ப வந்து ஒரு மாரி வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, நம்ம வந்து பிளேஸ் ஆவோமா? இல்லையா? அந்த பயம் வந்து ஒவ்வொரு நாளும் லைக் ஆனா அது வந்து விடணும்லாம் தோணல. நம்மளும் எப்படியாவது வந்து ஆகிரணும். லைக் ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண மாரி தான் இருந்துச்சே தவிர, லைக் வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணல எங்கேயும். பிளேஸ்மெண்ட் சீசன் அப்போ, அதாவது 3 இயர் முடிச்சுட்டு 2 மந்த்ஸ் லீவ் இருக்கும் இல்லையா? அப்போ உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன? அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் வந்ததுக்கு அப்புறமேட்டா கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும்ல. அப்போ உங்க ரொட்டீன எப்படி ஷிஃப்ட் பண்ணீங்க? அந்த லீவ் டேஸ்ல வந்து எனக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க்கா வந்து அந்த டிஎஸ்ஏ ப்ரிப்பரேஷன் தான் இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, கம்பெனிஸ் வர ஸ்டார்ட் ஆகுற முன்னாடி கொஞ்ச நாள்ல நம்ம அந்த கோர்ஸ் ஒர்க்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லா டிஎஸ்ஏ படிச்சுக்கலாம்னால நான் ஃபுல் டே வந்து டிஎஸ்ஏ மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். ஒன்ஸ் வந்து நான் காலேஜ் வர ஸ்டார்ட் பண்ணோனே, ஃபுல்லா வந்து கிளாஸஸ் தான் இருக்கும். நான் ஒன்ஸ் ஈவினிங் வந்த உடனே மறுபடியும் வந்து அகைன் டிஎஸ்ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்ப நான் லீவ்ல வந்து ஒரு நாள் வந்து ஒரு 10 டிஎஸ்ஏ சால்வ் பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோனே அந்த டிஎஸ்ஏ கவுண்ட் குறைஞ்சிருச்சு. அண்ட் தென் நான் வந்து கோர்ஸ் ஒர்க்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். பிளேஸ்மெண்ட் சீசன் அப்போ எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ரொம்ப ரிகரஸா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. எல்லாமே சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கப்போ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? ஸோ என்ன அப்படின்னா, நானும் வந்து ஸ்டார்ட்டிங்ல பிளேஸ் ஆகல. எனக்கு வந்து ஒரு 1 1/2 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் பிளேஸ் ஆனேன். ஸோ அந்த ஃபீல் வந்து நானும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா, இஃப் நீங்க வந்து டிஎஸ்ஏ ரவுண்டே கிளியர் பண்ணல அப்படின்னா, டிஎஸ்ஏ ரவுண்டு கிளியர் பண்ணி போறதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் லக் தான். ஸோ அத கிளியர் பண்ணலன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு வேள வந்து இன்டர்வியூ உங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க தான் எதுலயாவது வந்து லேக்கா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் நீங்க 100% ப்ரிப்பரேஷனா இருந்தாலும் 200% லக் வேணும். ஓகே. ஓகே. தார்னி, உங்களுடைய ஓவரால் இன்டர்ன் பிளேஸ்மெண்ட் ஜர்னி எப்படி இருந்துச்சு? செகண்ட் இயர் லீவ்ல இருந்து டிஎஸ்ஏ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேர்ட் இயர் ஸ்டார்ட்டிங்கில் வந்த கம்பெனிஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ணேன். லைக் ஒவ்வொரு கம்பெனிஸ் அட்டன் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு புது லைக் ஓகே இந்த இடத்துல நான் வந்து லேகாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் முடியிறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் 6th செமஸ்டர் வந்தப்ப செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸே ரொம்ப ஹெவியாக இருந்தப்ப அப்போ பிளேஸ்மெண்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்ஸ் 6th செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் எகைன் அந்த லீவில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஎஸ்ஏஸ்லாம் வந்து நிறைய போட ஆரம்பிச்சு, நிறைய கோர்ஸ் ஒர்க்ஸ்லாம் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு, அந்த லீவ்ல வந்து நான் நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் என்னோட இத. அதே வந்து பிளேஸ்மெண்ட் டைம்ல நம்ம நிறையவே டிஎஸ்ஏ கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். நம்மளே லாஜிக்கலா எல்லாமே திங்க் பண்ணி சால்வ் பண்ணாலும் 2 வீக்ஸ்ல மறந்து போயிருது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி இது எல்லாருக்குமே இந்த இது இருக்கு. லைக் எவ்வளோதான் நம்ம வந்து சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், நம்மளே லாஜிக் யோசிச்சிருந்தாலும், அது வந்து ஒரு 1 வீக்ஸ் ஒரு 10 டேஸ்ல வந்து அது மறந்து போயிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, நான் சால்வ் பண்ற எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒரு எய்தர் எக்ஸல் ஷீட் ஆர் டாக்குமெண்ட்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டோர் பண்ண ப்ராப்ளம்ஸை எகைன் ஒரு 10 டேஸ் கழிச்சு எகைன் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி. ரிவைஸ் பண்ணுறப்ப ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் ஒரு ஓவர்வியூ இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு எடுத்தோடனே போய் ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்ஸ் திங்க் பண்ணிவிட்டு அப்போயே நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம போட்ட மெத்தட்ஸை வந்து நம்ம போய் ஒரு டைம் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் மைண்டில் இருக்கும்.